சகோதரி காளியம்மாள் அவர்கள் இந்த பொருள் குறித்து ஒரு நேர்காணலுக்காக செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவருடைய தனிப்பட்ட அரசியல் சார்ந்த கேள்விகளை தவிர்த்துவிட்டு இது குறித்தான கேள்விகளை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி தமிழக அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம், மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனமான ONGC நிறுவனம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் தோண்டிக் கொள்ளலாம் என்ற அனுமதியை, சுற்றுச்சூழல் அனுமதியை வழங்கி இருக்கின்றது. இந்த அனுமதி வழங்கப்பட்ட செய்தி ஆகஸ்ட் மாதத்தின் இறுதி பகுதியில்தான் மக்களுக்கும் மற்ற இருக்கிற பொதுமக்களுக்கும் பொது ஊடகத்திற்கும் தெரிய வந்திருக்கின்றது. தெரிய வந்த பின்பு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விவசாயிகள் மத்தியிலும் மீனவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டவுடன் தமிழக அரசினுடைய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த அனுமதியை தமிழக அரசாங்கம் திரும்ப பெறும் என்று ஒரு உத்தரவாதம் அளித்திருந்தார். அவர் உத்தரவாதம் அளித்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கழிந்த பின்பும் தமிழக அரசாங்கம் எந்த ஒரு மேல் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த உத்தரவை திரும்ப பெற வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்கள், உழவர்கள், பொதுமக்கள் இணைந்து ஒரு பொதுக்கூட்டத்திற்கு திட்டமிட்டு நடத்த முயற்சிக்க போது பொதுக்கூட்டத்திற்கு முதல் நாள் காவல்துறை அனுமதி மறுத்து இது ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து எந்த ஒரு போராட்டமும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடத்தக்கூடாது என்ற ஒரு அடக்குமுறையை ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை செய்தது. இதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கு உடந்தையாக இருக்கின்றதோ என்ற ஒரு உள்நோக்கம் இருக்கின்றதோ என்ற அச்சமும் ஐயப்பாடும் பொதுமக்கள் மத்தியிலே இருக்கின்றது. இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி, சுற்றுச்சூழல் ஆணையம் வழங்கிய அனுமதியை தமிழ்நாடு அரசாங்கம் திரும்ப பெற்றுவிட்டதா இல்லையா என்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் பருவத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உரிய விளக்கத்தை, உரிய பதிலை தெரிவிக்க வேண்டும் என்று இந்த ஊடக செய்தியாளர் வாயிலாக கேள்விப்பட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சந்திப்பு குறித்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் மரியாதைக்குரிய தமிழ் அதிகாரத்தினுடைய தலைவர் அழகர்சாமி பாண்டியன் அண்ணன் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. மிக குறிப்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக சொல்ல இருக்கிறது என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அப்படிங்கிற வார்த்தை இங்கே தொடர்ந்து ஒரு 10 ஆண்டு காலமாக நம்ம செவிகளில் ஒலித்து கொண்டே இருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை யதார்த்த வாழ்வியலில் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சமூக ஆர்வலர்கள் பேசிகிட்டு இருந்ததை இன்றைக்கி சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், காலநிலை மாறுபாடு, அதை சரி பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேச்சுவார்த்தைகள் வழக்கில் வரதுக்கான காரணம் நம்ம மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு ஆபத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு தான். எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டம், கெயில் எரிவாயு திட்டம், மீத்தேன் திட்டம், இது போன்ற பல்வேறு திட்டங்கள்னால விவசாய பெருங்குடி மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோன்னு பல வகையில் போராடியும் கூட ஏன் தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் இது போன்ற திட்டங்கள் வந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் பொதுமக்களுக்கும், அரசியல்வாதிகளுக்கும், கட்சிகளை சார்ந்தவர்களுக்கும், ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும், அரசு அலுவலர்களுக்கும் நான் கேட்க இருக்கிறேன். மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கரையில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதையும் தாண்டி கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி திட்டம்ன்ற பேரில் கொண்டு வரதுக்கான ஆயத்தங்களும் நடந்தது. அதன் நீட்சியாக ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு கடலில் 271 கிணறுகள் அமைக்க கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஹெக்டேர் கடல் பரப்பு, நிலப்பரப்பு இல்லை, கடற்கரையோரம் இல்லை, கடலையே விற்பனை செய்திருந்தாங்க. அதில் குறைந்தபட்சமாக ONGCக்கும் அதிகபட்சமாக ஒரு தனியார் நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டிருந்தது, குறிப்பாக வேதாந்தா குழுமத்திற்கு. அதுக்கான தகவல்களும் தனிப்பட்ட செய்தித்தாள்களிலே ஊடகங்கள் வழியாகவுமே வெளியில் வந்தது. அரசின் சார்ந்து நமக்கு அதுக்கான அறிக்கை வெளியில் வரல. இதிலிருந்து எப்படி மீண்டு வருவோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கின்ற நிலையில் இப்போ தற்போதைக்கு 2023ஆவது வருஷம் அக்டோபர் மாதம் இதே ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் மீண்டும் 20 இடங்களில் கடலும் விவசாய நிலத்திலையும் சார்ந்து ஹைட்ரோ கார்பன் குழாய்கள் அமைப்பதற்கான அனுமதியை மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ஆணையம் வழங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே மத்திய அரசு வழங்கப்பட்டிருக்கிறதுக்கான பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படலை. குறிப்பாக அந்த பாதிக்கப்படக்கூடிய ஒரு 20லேருந்து 25 கிராமங்களுக்கான தகவல்கள் பரிமாறப்படலை, கிராம சபைகளில் பேசப்படலை, அதற்கான அங்கீகாரம் பெறப்படலை. செய்தித்தாள்களில் கூட வெளியீட்டு செய்தியாக முறைப்படி முதல் பக்கத்தில்
ஒரு குறிப்பிட்ட அளவீடு வச்சுருக்காங்க. அதன்படி அது அளவீடும் சொல்லப்படலை. எதுவுமே இல்லாமல் ஒரு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கைக்கான ஒரு கிளியரன்ஸை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அதிலும் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டிலே வறட்சி மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா எளிமையாக சொல்லக்கூடிய கை காட்டக்கூடிய அளவிற்கான ஒரு மாவட்டம். ஆனால் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 1400க்கும் சதுர மீட்டர் அளவுக்கு பரப்பளவிற்கு வைகை ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய பாசன வாய்க்கால்களை ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய நெல்லாக இருக்கட்டும், கரும்பாக இருக்கட்டும், பருத்தியாக இருக்கட்டும், பயிர் பொருட்களாக இருக்கட்டும் விளைகின்ற அந்த நிலப்பரப்பு இருக்கிறதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் போட்டு இருக்கின்ற தண்ணியை உறிஞ்சிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு பாலைவனத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இது போன்ற டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவிச்சிருந்தாங்க. அதில் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் பெருமையும் இருந்தது. ஆனால் எங்களுக்கு இன்னொரு கேள்வியும் இருந்தது, ஏதாவது ஒரு இக்கண்ணா வச்சுருப்பாங்க அப்படின்னு. அதே போன்று எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் நீங்கள் ஏற்கனவே இருந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொள்ளலாம், அதை விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியை வச்சு ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டையை பயன்படுத்துகின்ற விதமாக அந்த ஒற்றை புள்ளியை வச்சு தான் நாகப்பட்டினத்தில் நிறைய நிறுவனங்கள் விஸ்தீகரணம் செய்யப்பட்டது. குறிப்பாக சிபிசிஎல் நிறுவனம் 1 மில்லியன் மெட்ரிக் டன் அளவிற்கு தான் முதல்ல அனுமதி வாங்கினாங்க நாகப்பட்டினத்தில். ஆனால் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு எண்ணெய் கழிவுகள் கிடைக்கல. 1/2 மில்லியன் மெட்ரிக் டன் அளவிற்கு தான் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் தற்போதைக்கு 10 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு விரிவாக்கம் செய்கிறாங்க. இதுக்கு பேர் விரிவாக்கமா அல்லது ஒரு புதுமையான இன்னொரு திட்டத்தை கொண்டு வராங்களா? சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓட்டையை பயன்படுத்தி விஸ்தீகரணன்ற பேரில் அது மீண்டும் 10 மில்லியன் மெட்ரிக் டன் அளவாக மாறி ஐஓசிஎல் என்ற வேறொரு நிறுவனத்துக்கு மாறி பெட்ரோ கெமிக்கல் மண்டலமாக மாறுது. அப்போ இங்கே மக்களை எப்படி இந்த அதிகாரிகளோ இல்லை அரசியல் நடத்துகின்ற ஆட்களோ எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. முட்டாளாவே இருப்பாங்க எல்லாரும் அப்படின்ற கேள்வியா அப்படிங்கிற ஒரு இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. டெல்டா மாவட்ட விவசாயிகள் போராடினது போக இப்போதைக்கு சிவகங்கையும் அந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளும் போராடி கொண்டிருக்காங்க. குறிப்பாக கடலோர மக்களும் போராடுறாங்க. 147 சதுர மீட்டர் அளவிற்கு, சதுர கிலோமீட்டர் அளவிற்கு கடல் சூழியலும் பாதிக்கப்படும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ நாகப்பட்டினம், சென்னை போன்ற கடல் மாதிரி அலை மடிப்புகள் விழுற கடல் பகுதி கிடையாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும், குளம் மாதிரி குட்டை மாதிரி கிடைக்கும். கிட்டத்தட்ட 116 வகையான பாசி இனங்கள் மட்டுமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலத்தில் நீங்கள் 3000 கன அடி உள்ள நீங்கள் ஆழத்திற்கு 3000 மீட்டர் அளவிற்கான ஒரு பைப் லைனை செலுத்துனீங்க அப்படின்னா அதிலிருந்து உள்ள அந்த நீரெல்லாம் வெளியேற்றின பிறகுதான் இந்த எண்ணெய் கழிவுகள் வெளியில் வரும். அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் அந்த அந்த தகவமைப்பே அந்த பாசி இனங்களை வச்சு தான் அந்த முற்று முழுவதுமான தகவமைப்பு இருக்கும் பட்சத்தில் எப்படி இப்படி ஒரு திட்டத்துக்கு இவங்க கிளியரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் தமிழக அரசுக்கு வைக்கிறோம். ஒரு கட்டத்தில் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் வராது, நாங்கள் இருக்கின்ற வரை அதை வரவிட மாட்டோம் என்று பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் சரி மக்கள் மத்தியிலும் சரி மிகப்பெரிய ஒரு சான்றை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன இந்த சொல் என்னவாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இது போன்ற திட்டங்களுக்கு மீண்டும் அனுமதியை வழங்குறாங்க? இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையிலே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். நான் தண்ணியை எவ்வளோ மாசுபடுத்துவேன், நான் காற்றை எவ்வளோ மாசுபடுத்துவேன், நான் நிலத்தை எவ்வளோ மாசுபடுத்துவேன், நான் அந்த சூழலை எவ்வளோ மாசுபடுத்துவேன், என்னால் எவ்வளோ நோய் வரும், அதுக்கு நான் என்ன மருந்து கொடுப்பேன், அதுக்கு பேர் தான் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொகையை அந்த நிறுவனத்தினுடைய மொத்த லாபத்தில் 2 விழுக்காடு இந்த பாதிப்பை சரி செய்வதற்காக தான் நாங்கள் கொடுப்போம். அப்படின்னா ஒரு திட்டம் வரப்போகுது அப்படின்னா அதில் அழிவைன்னு அங்கே சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் வைப்பது இதற்கு பேர் வளர்ச்சியா என்ற கேள்வியை நான் வைக்கிறேன். நிறைய அனல் மின் நிலையங்களே சொல்லியிருக்காங்க, எங்களால் புற்றுநோய் வரும், எங்களால் சுவாச கோளாறுகள் வரும், எங்களால் மூக்கு பகுதியினுடைய அறுவை சிகிச்சை செய்கின்ற அளவிற்கான மிக கஷ்டமான சூழ்நிலை வரும், நுரையீரல் பாதிப்புகள் வரும் என்றெல்லாமே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையில் இருக்கும் பட்சத்தில் இந்த கிளியரன்ஸ் யார் மூலமாக வழங்கப்படுது, எந்த அடிப்படையில் கொடுக்கப்படுறாங்க? ஆண்டொன்றுக்கு 2 முறை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்களாக இருக்கட்டும், அனல் மின் நிலையங்களாக இருக்கட்டும், எல்லா தொழிற்சாலைகளையும் ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கணும். அந்த அறிக்கை கிராம சபையில் வச்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். இந்த அளவுக்கு தாங்க பொல்யூஷன் ஆயிருக்கு, அவங்க சொன்ன அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு வெட்டு தாண்டி போகலை அப்படின்னு சொல்லணும். ஆனால் இது வரைக்கும் எந்த நிறுவனம் வெளிப்படையாக இந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அறிக்கையை சமர்ப்பித்து எங்கள்கிட்ட பிரச்சனையே இல்லை, நாங்கள் சொன்ன எல்லா திட்டத்தையும் சரிவர நடத்தி கொண்டிருக்கிறோம், நாங்கள் சட்ட அத்துமீறலே செய்யலை அப்படின்னு இது வரைக்கும் ஒரு நிறுவனம் சொன்னதில்லை. மாறாக என்ன செய்கிறாங்க,
இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வச்சுக்கிட்டு லோக்கலில் இருக்கிற சில அரசியல்வாதிகள் எல்லாம் கவனிச்சுட்டு மக்களுக்கு போய் எதுவுமே சேராமல் அப்படியே மறுதளிச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு கிராம சபையிலையும் போய் பாருங்க, அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் செய்திருக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். மொத்தமாகவே எந்த நிறுவனமாவது ஓராண்டுக்காவது வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கா, எங்களுடைய மொத்த லாபம் இவ்வளவு, அதில் 2% இவ்வளவு, அதை நாங்கள் இந்தந்த பகுதிகளுக்கு வேலை செஞ்சுருக்கோம், அதனால் இந்த இவ்வளோ மக்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க, ஒரு வெள்ள புயல் காலங்களில் நான் அந்த மக்களுக்கு உதவி இருக்கிறேன், கல்வி நிலையங்கள் கட்டி கொடுத்துருக்கேன், வீடுகளுக்கான சமூக கழிப்பறைகள் கட்டி கொடுத்துருக்கோம், வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கோம், மரக்கன்றுகள் நட்டிருக்கோம், இது எது ஒன்றுமே இல்லைங்க. முற்று முழுவதுமாக பெருந்துறை நிறுவனங்கள் மக்களையும் மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிலப்பரப்பு உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி ஒட்டுமொத்தமாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் தாரை வார்க்கின்ற இது போன்ற திட்டங்கள் முற்று முழுவதுமாக தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்படணும். நான் எல்லாரும் நிறைய பேர் கேட்குறாங்க, நான் அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடும் போதெல்லாம் கரண்ட் இல்லைன்னா எப்படி வாழ்வீங்க அப்படின்னு. பல வளர்ந்த நாடுகள்லேயே நிலக்கரியினை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பு இதை நிறுத்திட்டாங்க. காற்றாலை மின்சாரம் இன்னும் என்னென்னவோலாம் புதிய வகையான கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு தொந்தரவு தராத கண்டுபிடிப்புகள் இருக்கும் பட்சத்தில் மீண்டும் மீண்டும் மற்றவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்ட திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவது கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பும் சரி கடல் பரப்பும் சரி இயற்கையோடு ஒன்றிணைந்த ஒரு சூழலோடு அமைந்த ஒரு பகுதி. இது இருக்கும் இது இல்லை அப்படின்றதுலாம் இல்லவே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான மக்கள் வாழ்விடங்களை எல்லா உயிரினங்களும் வாழ தகுந்த பகுதியாக இருக்கக்கூடிய இந்த சூழியலை கலைப்பது இது நமக்கு நாமே செய்கின்ற துரோகமாகும் என்கிறத தமிழக அரசு புரிந்து கொள்ளணும். இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கைக்கான இந்த கிளியரன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறத உடனடியாக திரும்ப பெறணும். தமிழக அரசு இது போன்ற ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் வராது என்று அறிவித்ததை வெறும் வாயளவில் இல்லாமல் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டில் எங்கும் இது போன்ற ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் வராது என்ற பேரறிவிப்பை செய்யணும். சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட வைகை பாசன பகுதிகளையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் 4068 சதுர கிலோமீட்டர் அளவிற்கான எல்லை பரப்பு கொண்டது. ஆனால் வழங்கப்பட்டிருக்கிற அனுமதி 1404 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பிற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ராமநாதபுரத்தை 3ஆக பிரிச்சா ஒரு பாகம் ஹைட்ரோ கார்பனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப மக்கள் எங்கு வாழ்வாங்க, விவசாயம் எங்கு நடக்கும், அவங்களுடைய வாழ்விடங்கள் உழைப்பு அதுக்கான பெருக்கங்கள், இப்போ கிராமங்கள் வளருதுன்னா அவங்களுக்கான குடியிருப்புகள் இதெல்லாம் எங்கு நடக்கும்? ஒரு பாகத்தை அப்படியே கொண்டு போய் நாங்கள் ONGC நிறுவனத்தை கொடுத்துட்டு 2 பாகத்தில் மக்களும் வாழ்ந்துக்கணும் விவசாயமும் நடக்கணும் என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று பாருங்க. ஏற்கனவே வழங்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள்ல இருந்து நாட்டிற்கான வருமானம் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கணக்கீட்டை உண்மையிலேயே அவங்களுக்கு திராணி இருந்து பொருளாதாரத்தை இதனால மேம்பட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா வெளியிட சொல்லுங்க. வெறும் 1200 கோடி ரூபாய் மதிப்புள்ள அளவிற்கான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 3600 கோடி ரூபாய் விவசாய பெருநிலங்களை அளித்திருக்கிறாங்க. இதுதான் இந்த ஹைட்ரோ கார்பன் வளர்ச்சி டெவலப்மெண்ட் என்று பேசக்கூடியவர்களுடைய வாக்குமூலம். நீங்க வேணா போய் ஒரு ஆய்வறிக்கை இருக்கு எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 3200 கோடி வர வேண்டிய வருமானத்தை உழைப்பு நிலம் பாதுகாக்கப்படும், எல்லாருக்குமான உணவு உற்பத்தி மேம்படுத்தப்படும், இது எல்லாவற்றையும் தகர்த்துட்டு ஒரே கையெழுத்து ஒரே கமிஷன் என்பதற்காக வெறும் 1200 கோடிக்கு 40,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பனுக்காகவும் மீத்தேனுக்காகவும் வழங்கப்பட்டது. இது எப்படிப்பட்ட ஒரு போக்காக மாறும்? தொடர்ந்து விவசாயிகள் போராடி கொண்டே இருப்பாங்க, இல்லை கடலோர மக்கள் போராடி கொண்டே இருப்பாங்க என்றால், அதிலும் குறிப்பாக கடலில் எடுக்கப்படக்கூடிய ஹைட்ரோ கார்பனுக்கான பாதி வேலைகள் முடிஞ்சிருச்சு. நீங்களே கடற்கரைக்கு போனீங்கன்னா சாகர்னு ஒரு கப்பல் ஆய்வு பண்ணி 271 இடத்துல கிணறுகள் அமைப்பதற்கான வேலையை கிட்டத்தட்ட பாதி அலுவல் முடிஞ்சிருச்சு. எப்படி கிணறு அமைக்க போகிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரில் போடுறாங்கன்னா இதை சுற்றி 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு போயா போட்டுருவாங்க, மிதவை போட்டுருவாங்க. அந்த மிதவைக்குள்ளே படகுகள் எதுவும் வரக்கூடாது, மீன்பிடி வலைகள் எதுவும் வரக்கூடாது. மரக்காணத்துலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் 271 இடத்துல கிணறு. எவ்வளவு தூரம் கிலோமீட்டர்னு செக் பண்ணிக்கோங்க. கடலோர பகுதியில் 5 கிலோமீட்டருக்கு படகுகள் போகக்கூடாதுன்னா கடலோர மக்கள் எங்கே போய் மீன் பிடிப்பாங்க? ஜம்ப் பண்ணி போவாங்களா இங்கேருந்து? இல்லை ஹெலிகாப்டரில் போயிட்டு வலையை போட்டு அங்கேருந்து மீன் பிடிச்சு எடுத்துகிட்டு வருவாங்களா? ஏன்னா அப்படித்தானே இங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்ன மீன் பிடிப்பு பிடிக்கிறோம், என்ன படகு வச்சுருக்கோம், என்ன வலை பயன்படுத்துகிறோம், என்ன மாதிரியான மீனை பிடிக்கிறோம் என்று ஒரு பொதுவான மக்களுக்கு இந்த கடலோர மக்களுடைய வாழ்வியலே தெரியப்படுத்துறதே இல்லை. நிறைய சினிமா படங்களில் கூட பாருங்களேன், பெரிய ட்ராலர் விசைப்படகு எடுத்துகிட்டு போய் வச்சு வீசுவலை வீசுவார். எங்களுக்கெல்லாம் உண்மையிலே சிரிப்பாக இருக்கும். இந்த வீசுவலை எங்கே பயன்படுத்துறது, எங்கே பயன்படுத்த கடலில் நடுக்கடலில் போய் வீசுவலை வீசுறதுலாம் உண்மையிலேயே ஆச்சரியமாக நாங்கள் கேள்வியே படாத ஒன்று. அப்படி தான் திரைப்படங்களில் காட்டப்படுது. ஏன்னா எங்களுடைய வாழ்வியல் முழுமையாக இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. நாங்கள் என்ன கட்டுமரம் பயன்படுத்துகிறோம், என்ன ஃபைபர் படகு பயன்படுத்துகிறோம், அதுக்கு என்ன எந்திரம் பயன்படுத்துவோம், எதை எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல மீன் பிடிக்க முடியும், நாங்கள் எதுக்கு எக்கோ சவுண்ட் வச்சுருக்கோம், எதுக்கு GPS கருவி வச்சுருக்கிறோம், அது எவ்வளோ தூரம் போகும்,
எங்களுடைய எல்லை எவ்வளவு தூரம் இருக்குது, ஒரு நாட்டுக்கான கடல் எல்லைக்கான அளவு எவ்வளவு, அது அந்த எல்லையை தாண்டி போகிறதுனால தான் இந்த இலங்கை கடற்படை கைது செய்தா, இது எதை பற்றின ஒரு விஷயமும் பொதுமக்களுக்கு கடத்தப்படவே இல்லை. இந்த நிலையில் இந்த ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் ராமநாதபுரம் மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட மாவட்டம்னு ஏன் அறிவிக்கணும் அப்படின்னா, மன்னார் வளைகுடா என்று சொல்லக்கூடிய உயிரின காப்பகம், உயிரின பெருங்காப்பகம், பறவைகள் சரணாலயம், ஆமை முட்டையிட்டு குஞ்சு பறிக்கக்கூடிய பகுதி, ஈக்கலாஜிக்கலி சென்சிட்டிவிட்டி ஏரியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் சிஆர்செட் 1ல் வரும், சிஆர்செட் 1A வரக்கூடிய இந்த நிலப்பரப்பில் எப்படி இது போன்ற அழிவுகரமான தொழிற்திட்டங்களுக்கு இவங்க தொடர்ந்து அனுமதி வழங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வியை நாங்கள் இவங்களுக்கு முன்வைக்கிறோம். இதை தொடர்ந்து ராமநாதபுரத்தில் கடந்த மாதம் ஒரு போராட்டத்தை மக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் கடலோர மக்கள் சார்பாகவும் ஒரு போராட்டம் அறிவித்தோம். தமிழ்நாட்டில் எப்படி ஆட்சி அதிகாரம் இருக்குது, எப்படி ஜனநாயகம் இருக்குது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இரவோடு இரவாக வந்து காவல்துறை இந்த போராட்டத்தை கைவிடணுன்றாங்க. பொதுக்கூட்டத்தை நான் இங்கே நாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பி அங்கே போயிட்டோம். போன பிறகு கிட்டத்தட்ட விவசாயிகள்கிட்ட சொல்லியாச்சு, கிராமங்கள்கிட்ட சொல்லியாச்சு, இங்கே யாரும் வந்து பணம் காசு வச்சுட்டு இருக்கிறவங்க இல்லை, இந்த நிலத்தை எப்படியாவது பாதுகாத்துற மாட்டோமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு கூட்டத்தை தயார்படுத்தின பிறகு எனக்கு இரவு ஒரு 9-9:30 மணி இருக்கும். அழகர்சாமி அண்ணனை அழைச்சி, அம்மா இந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, நம்ம நீதிமன்றத்தில் போய் கேட்டு வாங்கிப்போம். எதுக்கெடுத்தால் ஒரு கூட்டத்தை என்னுடைய ஒரு கருத்தை சொல்வதற்கு, தார்மீகமாக ஜனநாயக முறையில் போராடுவதற்கு நான் நீதிமன்றத்தை அணுகித்தான் போராடணும் அப்படின்னா என்ன மாதிரியான சூழலை நோக்கி தமிழக அரசினுடைய நிர்வாகம் நகர்ந்து கொண்டிருக்கு அப்படின்ற கேள்வியும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக முன்வைக்கிறோம். இதன் மூலமாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, தமிழ்நாடு என்பது ஒரு சொர்க்க பூமி, இயற்கையினுடைய ஒரு கொடை. கேரள மாநிலத்தில் அவங்களுடைய ஒரு இடத்த போய் ஒரு அங்குல இடத்தை நாங்கள் ஒரு அழிவுகரமான தொழில் திட்டம் இந்த இடத்துல கொண்டு வருவோம், பசுமையாக பச்சை பசேல்னு விளைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல போய் ஒரு அங்குல இடத்தை நீங்கள் வாங்கி காட்டிடுங்க பார்ப்போம். ஆனால் இங்கு நல்ல விளைந்து கொண்டிருந்த நெற்பயிர் மீது டிராக்டரை விட்டு அழித்து அந்த இடத்துல விமான நிலையம் கொண்டு வரோம், அந்த இடத்துல நாங்கள் ஹைட்ரோ கார்பன் பண்ண போகிறோம், அந்த இடத்துல நாங்கள் பெரிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்குறோம் என்று விளைநிலங்களில் சிதைச்சு சேதம் பண்ணி விளைஞ்சு நாளைக்கே அறுவடை பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் மீது மிகப்பெரிய கலன்களை செலுத்தியது இந்த மண்ணில் தான் நடக்கும். வேறு மாநிலங்களில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இளிச்சவாய் மாநிலமாக எப்படி வந்து உலக நாடுகளுடைய குப்பை தொட்டி போன்று இந்தியாவை பார்த்த பிளாஸ்டிக் கழிவுகளெல்லாம் இங்கே அனுப்புகிறாங்களோ, மருத்துவ கழிவுகள் உட்பட, இறைச்சி கழிவுகள் உட்பட, அதே போன்று இந்தியாவினுடைய குப்பை தொட்டி போன்று தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டினுடைய கடற்பரப்பையும் நிலப்பரப்பையும் பார்க்கறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. அதனால் உடனடியாக தமிழக அரசு நேரடியாக இதில் தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான அனுமதியை, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை கொடுத்திருக்கக்கூடிய அனுமதியை உடனடியாக ரத்து செய்யணும். பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாத, பொதுமக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் வரக்கூடிய எந்த திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படாது, என்னுடைய நீர்நிலைகள் பாதுகாக்கப்படணும் என்ற அடிப்படையில் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட மக்களுடைய விவசாயிகள், குறிப்பாக கடலோர மக்களுடைய வாழ்வாதாரத்தை முறையாக பாதுகாக்கின்ற விதமாக இந்த நடவடிக்கையை தமிழக அரசு உடனே மேற்கொள்ளணும். இது போன்ற எவ்வித அழிவுகரமான தொழில் திட்டமும் வராமல் தமிழக அரசு தமிழ்நாட்டை பாதுகாத்து தரும்படியும் வேளாண் மண்டலமாக அறிவித்து தரும்படியும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். இதில் விவசாய நிலங்கள் முற்று முழுவதுமாக பாதிக்கப்படுவதோடு அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே தண்ணி வர்றதில்லை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில், அங்கே இருக்கக்கூடிய கண்மாய்கள், வாய்க்கால்கள் அடைபடும் அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். ஏதாவது பேரிடர் காலங்களில், வெள்ள புயல் காலங்கள் வருது, உங்களுக்கு தெரியும், வறட்சி மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சூழலில் கூட மழை அதிகமாக ஒரே நாளில் 2 நாளில் பொழிஞ்சு தண்ணி ஓட முடியாத சூழல். தூத்துக்குடி ஒரு கடலோர மாவட்டம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்ற புயலில் எவ்வளவு தண்ணி சூழ்ந்து, தூத்துக்குடியவே சூழ்ந்து சாலைகள் பாலங்கள் எல்லாம் அறுத்து கொண்டு ஓடக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இப்போ நீங்கள் வாய்க்கால்களையும் கம்மாய்களையும் எல்லாத்தையும் நீங்கள் அடைச்சி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பேரிடரை சந்திக்கும். அதே போன்று கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டம் வந்தாலும் மிகப்பெரிய பேரிடரை, சுனாமி போன்ற மிகப்பெரிய பேரிடரையும் தமிழ்நாடு மீண்டும் சந்திக்க வேண்டாம் என்றால் இதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கையாக இது போன்ற அழிவுகரமான தொழிற்திட்டங்கள் கைவிடப்படணும் அப்படின்னு இதன் வாயிலாக கேட்டுக்கிறோம். நன்றி. வேற ஏதாவது இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இல்லை, முதல்ல அவங்க முதலமைச்சர் நானும் டெல்டாக்காரன் தான்ங்கிறதுனால தான் உங்கள் நிலத்தையும் பாதுகாப்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. குறிப்பாக அவங்க முதல்ல பேசும்போது சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நாங்கள் இருக்கின்ற வரை இந்த மண்ணில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வராது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க.
அந்த சொல்லை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பும் நடத்துகிறோம். வெறுமனே அது சொல்ல இருக்காம ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக சொல்லணும். அப்பொழுதுதான் உங்களை டெல்டாக்காரர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. இல்லை, இப்போ மத்திய அரசு ஒரு திட்டத்தை மாநிலத்தில் கொண்டு வருவதாக இருந்தால் மாநில அரசினுடைய அதிகாரத்தை பெறாமல், இப்போ மின்சாரம் நீங்கள் கொடுக்கணும், நிலம் நீங்கள் தான் கொடுக்கணும், தண்ணி நீங்கள் தான் கொடுக்கணும், ஆட்களுக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் தான் கொடுக்கணும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நிறைய அனுமதிகள் உங்களுக்கு தெரியும். ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறதா இருந்தால் ஏகப்பட்ட அனுமதிகள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 60-70 விழுக்காடு மாநில அரசும் சம்மந்தப்பட்டிருக்குன்னா மத்திய அரசு தானாக ஒரு திட்டத்தை திடீர்னு கொண்டு வந்து எங்கேயுமே திணிச்சிட முடியாது. மாநில அரசினுடைய ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் அது நடத்த முடியும். ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்குது. ஒரு சில திட்டங்கள் மட்டும் மாநில அரசினுடைய அதுவும் சில கிளியரன்ஸ் தேவை. அது மட்டும் வாங்கி அங்கே இருக்க மாவட்ட ஆட்சியர் தான் நில உடைமைக்கான அதிகாரியாக இருக்கிறார். அங்கே இருக்க மாவட்ட ஆட்சியர் தான் பேரிடர் மேலாண்மைக்கான அதிகாரியாக இருக்கிறார். கிட்டத்தட்ட 11 14 துறைக்கான அதிகாரியாக அந்த மாவட்ட ஆட்சியர் என்னவாக இருந்தாலும் சரி, மத்திய அரசினுடைய ஒரு ஆளுமையாக இருந்தாலும் சரி, ஆனால் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இங்கே எது ஒன்றும் நடக்காது. இப்போ மத்திய அரசு ஒரு பரந்தூரில் விமான நிலையத்தை கொண்டு வருது அப்படின்னா மாநில அரசு உடன்படாமல் அங்கு விமான நிலையத்தை அமைக்க முடியாது. ஒரே ஒரு வார்த்தை முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார், என்னை தாண்டி தான் நீங்கள் அமைக்க முடியும், என் நிலப்பரப்பில் உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு ஒற்றை அறிக்கை விட்டாங்கன்னா போதும், அந்த விமான நிலையம் இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த அறிக்கை விடுவதற்கு என்ன பயங்கிறது தான் மக்கள் சார்ந்த கேள்வியாக நாங்கள் வைக்கிறோம். இப்போ மக்களை பாதுகாக்கணும், மக்களுடைய கோரிக்கையை கேட்கணும், விவசாய நிலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கான விமானங்களே முழுமையாக வந்து சேரலை, அதே சரியாக பராமரிக்கப்படலை. அப்படிங்கிற பட்சத்தில் எதற்கு புதிதாக ஒன்று அப்படிங்கிற கேள்வியை இவங்க ஏன் முன்வைக்காமல் இருக்கிறாங்கன்றது தான் எங்களுடைய ஆதங்கம். இது ஒவ்வொருத்தரும் இப்போ போய் எல்லாவற்றையும் நீதிமன்றத்தில் போய் தான் பெறணும் அப்படிங்கிற ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோங்கிறது தான் பெரிய வருத்தமே. நாங்கள் ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்றாலும் நீதிமன்றத்துக்கு போகணும். நிறைய வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது. இதே பரந்தூர் விமான நிலையம் சார்ந்து இருக்குது, ஹைட்ரோ கார்பன் சார்ந்து இருக்குது, மீத்தேன் சார்ந்து இருக்குது, அனல் மின் நிலையங்கள் சார்ந்து இருக்குது. இங்கே உடனே நீதி கிடைக்கப்படுதா அப்படின்னா அதுவும் இல்லை. அதுக்கான கால அவகாசம் நீட்டிக்கொண்டே போகுது. இங்கே குற்றவாளி இறந்து போன பிறகு தண்டனைகள் வழங்கப்படுகின்ற தருவாயில் தான் இருக்குது. நான் நீதிமன்றத்தினுடைய எல்லா செயல்பாட்டையும் சொல்லலை. ஆனால் நீதிமன்றத்துக்கான இந்த அதிகப்படியான வழக்குகள் வருவதற்கான காலதாமதம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி நிற்குது. அவசர கால வழக்குகள் மட்டும்தான் சில நேரங்களில் உண்மையிலே சில சரியான தீர்ப்புகளையும் வழங்குது. ஆனால் இது போன்ற மக்கள் சார்ந்த கோரிக்கைகளும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கான நீதிகள் உடனடியாக வழங்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றத்துக்கு தான் போகணுன்ற கட்டாய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறதையும் வருத்தத்தையும் சேர்த்து நீதிமன்றத்துக்கு தெரிவித்து உடனடி வழக்காக அவங்க எடுத்து பேசணுன்றதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். நிச்சயமா அதை தான் நாங்களும் கேட்குறோம். என்னுடைய குரலாக தான் நான் உங்கள் குரலையும் பார்க்குறேன். ஒரு பெரிய கடலோர கிராமம் இருந்த பகுதி தான் மெரினா. அந்த மக்களுடைய நகர்வுகளுக்கு பிறகுதான் இன்னைக்கு பல பேருடைய சுற்றுலா தலமாக மாறி இருக்கு. அது பல பேருடைய வலி நிறைந்த வாழ்க்கைக்கான பகுதி. எப்படி சில வழக்குகளை நீதிமன்றங்கள் தானாக முன்வந்து எடுத்து நடத்துகிறதோ அதே போன்று மக்கள் சார்ந்த கோரிக்கைகளுக்கு இப்போ ஒரு விவசாயி ஒரு கிராமத்தில் இருக்கிறவர் பாதிக்கப்பட்டார் அப்படின்னா அவருக்கு அதிகபட்சமாக அந்த இருக்கக்கூடிய தாலுகா நீதிமன்றத்துக்கு போக முடியும். அப்படியே தடுமாறி கொஞ்சம் மேம்பட்டு ஒரு சில ஆளுமைகள்லாம் அவங்களுக்கான உதவிக்கரம் நீட்டுறாங்க அப்படின்னா ஒரு மாவட்ட நீதிமன்றத்தை அணுக முடியும். ஆனால் அவர் பொழப்பு போட்டுட்டு இன்றைக்கி வேலைக்கு போனால் ஒரு 500 ரூபாய் சம்பளம் கிடைக்கின்றதை விட்டுட்டு உயர்நீதிமன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ ஒரு சாமானியான விவசாயிகளால் அணுக முடியாது. அதிலும் 100-ல் ஒருவர் அல்லது 1000-ல் ஒருவர் எதையாவது பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பிழைப்பை விட்டுட்டு புள்ளக்குட்டியும் பார்க்காம நிற்கிற பல விவசாயிகள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. என்னால் சொல்ல